வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நம்ம வந்து ஜீரா ரைஸ் பார்த்தோம். இப்போ வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து தால் பஞ்சாலி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறதையும் பார்த்துலாம். நம்ம இது கருப்பு உளுந்து தோலோட பயறு, உடைச்ச பயறு. இது வந்து தால், இது மைசூர் தால்னு சொல்லுவா. தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதெல்லாம் ஈக்குவல் குவான்டிட்டி. இந்த கடலைப்பருப்பு மாத்திரம் இதுக்கு பாதி. எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு குக்கர்ல போட்டு இப்படி நல்லா அலம்பிட்டு குக்கர்ல தண்ணி விட்டு கொதிக்க வச்சிருக்கோம். ஊரெல்லாம் வைக்கல, நம்ம ஊற வைக்க வேண்டாம். ஊற வச்சா இந்த தோலி எல்லாம் வெளில வந்துடும். சோ தால் சாப்பிடுச்சு உனக்கு தோல் எல்லாம் தனித்தனியா வாயில கிடைக்கும். சோ ஊற வைக்காம இப்படி தண்ணி விட்டு கொதிக்க விட்டுட்டு மசாலா போட போறேன் நான் இப்போ. சரி, இப்போ வந்து உப்பு, ரெட் சில்லி பவுடர், மிளகா பொடி, இதான் காரத்துக்கு. தனியா பொடி கொஞ்சம் கூட. அப்பதான் உனக்கு அந்த கிரேவி டெக்ஸ்சர் நல்லா கிடைக்கும். ஓகே, கலரவா? கிளறு. காரம் வந்து நம்ம வேற இல்லையா? காரம் இல்ல, இதுலதான் சேர்க்க போறோம். கொஞ்சம் கூட போடலாம்ல காரத்துக்கு. இப்போ இந்த வெங்காயம் வதக்கினா நான் அதுல காரம் போடுறேன். சரி, ஓகே. அப்போதான் இது நீ எல்லாம் மசாலா போட்டு வேக வச்சேன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் தால்ல. எல்லாத்தையும் ஒட்டாது உனக்கு மசாலா எல்லாம். இதுலயே இருக்கும்போது கொஞ்சம் வாசனையும் நல்லா இருக்கும், சேர்ந்தாப்புல வரும். கொஞ்சம் தண்ணி விடுறேன். கொஞ்சமா அவ்வளோதான். ஸோ குக்கர் மூடிடலாம். ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துடலாம். ஆமாம், ப்ரெஷர் பிடிச்சோடனே வெயிட் போடுவா? ஆமாம், இல்லை இது வந்துருத்தேன். ஏன்னா நம்ம கொதிக்க விட்டதுனால சீக்கிரம் விசில் வந்துடும். இது வந்து மீடியமாக வைக்கட்டுமா இல்லை பெருசாகவே இருக்கட்டும்? பெருசாகவே இருக்கட்டும். ஒரு 2 நிறைய தண்ணி இருக்குல்ல, ஸோ பெருசாகவே இருக்கட்டும். 2-3 விசில் வரட்டும். ஆமாம், அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்து அதுக்கு வெங்காயம் மசாலா ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் விட்டுருக்கோம், எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வேணா இஞ்சி பூண்டெல்லாம் வேணா நசுக்கிடலாம். இங்கே வந்து வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, இஞ்சி பூண்டு இடிச்சுக்க போகிறேன். இடிச்சுட்டா நல்லா வாசனையாக இருக்கும். ஆமாம், இடிச்சுட்டா தான் அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு இடிச்சுட்டேன். ஓகே, அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கலாம். ஆமாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சி எடுத்து கொஞ்சம் ஜீரகம், லவங்கப்பட்டை ஒரு ஸ்டிக்கு, அது என்ன சினமன் ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க, அது பிரிஞ்சி இலை ஒன்று. இதெல்லாம் சும்மா வாசனைக்கு தாலுக்கு. ஏன்னா நம்ம கரம் மசாலாலாம் போடுறது இல்லைல்ல, கிராம்பு, அதனால அது வந்து கிராம்பு சும்மா 2 பீஸ் போட்டுருக்கேன். வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கொஞ்சம் ரா ஸ்மெல் போயிடும். அப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து லைட்டாக அந்த ப்ரௌன் கலரில். ஆமாம், இப்போ மாறிடுதுல. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் தான் நம்ம போட்டுருக்கோம். ஒரு வெங்காயம் போட்டுருக்கோம். ஆக்சுவலாக வெங்காயம் வதங்கிருச்சு, துளி உப்பு போட்டுண்டா சீக்கிரமா வதங்கிடும் வெங்காயம். வெங்காயம் வதங்கிட்டு மஞ்சப்பொடி, காரம் ஏற்கனவே நம்ம போட்டுருக்கோம். துளி தான் போட்டிருக்கோம். ஸோ இதோட வதங்கரிச்சே போட்டா நல்லா இருக்கும். காரம் எல்லாம் வாழ்க்கை டேஸ்ட் தகுந்த மாதிரி போட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. தனியா பொடி வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள விசிலும் வந்துடுது. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். தால ஒரு 2-3 விசில் வந்துடுது, நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுது. ஆமாம்,
அந்த தால் நம்ம இப்போ ப்ரெஷர் பண்ணதுனால கொஞ்சம் தண்ணி இழுத்துன்னு இருக்கும்ல. ஸோ இதில் இப்போ நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுவோமா? கொஞ்சம் கொதிக்க விடலாம். கொதிச்சுன்னு இருக்கும். இந்த ப்ரெஷர் அடங்கிட்டு எடுத்துடலாம். நல்ல பற்றி மலர்ந்து நல்லா வந்திருக்கு. இதே எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா வந்திருக்கு. அதில் போட்டுலாம் இது கொதிச்சிருக்கு. ஸோ இதில் போட்டுடலாம். கொஞ்சம் பரவாயில்ல, அதனால என்ன இதான் ஈஸியாக இருக்கும்ல உனக்கு. எல்லா தாலும் போட்டாச்சு. ஆக்சுவலாக அதில் நம்ம தக்காளிலாம் சேர்க்க வேண்டாமா? இல்லை, வேணும்னா சேர்த்துக்கலாமா? வேணும்னா சேர்த்துக்கலாம். அது ஒரு டேஸ்ட் இல்லை. ஆமாம், நம்ம ரெகுலராக பண்ணுற தால் மாதிரி ஆகிடும். ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசமா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த உடம்பும் ஹெல்த்தி தான் வச்சுக்கோ. ஆமாம், எல்லா பருப்பும் சேர்ந்துருக்குல்ல, பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா கொதிச்சு கொடுத்துருப்போம். ஆமாம். ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி கார்னிஷ்க்கு. அவ்வளோதான் நம்மளுடைய ஜீரா ரைஸோட. ஆமாம், இது தால், தால் பஞ்சாலி. தால் பஞ்சாலி. பஞ்சாலின்னா கஞ்சு இல்லை? ஆமாம், கலந்துருவா. ஆமாம், கிளந்து போரு. தால்லாம் கொட்டின அப்புறம் அந்த மசாலால ஒரு 5 to 7 minutes கொதிச்சா நல்ல டேஸ்ட் வந்துடும். நம்மளுடைய தால் பஞ்சாலி வந்து ரெடி ஆயிடுது. ரைட்டா? இது வந்து நீங்க வந்து ஜீரா ரைஸோட சாப்பிடலாம். சப்பாத்திக்கும் நல்லா, சப்பாத்திக்கும் நல்லா, வெறும் ரைஸ் இருந்தா கூட சாப்பிடலாம். வெறும் ரைஸ் நெய் விட்டு சாப்பிடலாம். எடுத்துடலாமா? அப்படியே காமி. தால் பஞ்சாலி ஜீரா ரைஸ் ரெடி. ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து நீ வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறதெல்லாம் நம்ம செஞ்சு காமிக்கணும். ஏன்னா எல்லாரும் அப்புறம் கேட்பா இன்னும் பண்ணல. அதனால 1 by 1. இது வந்து ஃப்ரெண்டு கேட்டதுனால ரிக்வெஸ்ட் பை ரிக்வெஸ்ட். இது நாங்கள் வந்து அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.